Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல ஆனுவல் பிளானர் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு டெஸ்ட் பேட்ச், அதாவது UGTRB இங்கிலீஷ். இதோட டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் இந்த முறை பார்த்தீங்கன்னா வித் மெட்டீரியல்ஸோட நம்ம கொடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியமன தேர்வு. ஆல்ரெடி யூஜி வித் பிஎட் முடிச்சு டெட் பேப்பர் 2ல கிளியர் பண்ணியிருக்கிறவங்களுக்கான நியமன தேர்வு. இதுக்கு ஆனுவல் பிளானர்ல செப்டம்பர் மந்த் நோட்டிபிகேஷன், அதாவது டென்டேட்டிவ் மந்த் செப்டம்பர்ல, அதே மாதிரி அதோட ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டெஸ்ட் பேட்ச் இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் இது ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச். எத்தனை மாசம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 months நடக்க போகுது. அதாவது இந்த ஜூன்ல இருந்து கம்மிங் ஜூன் 8 பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டிசம்பர் 28 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் முடியுது. ஸோ தட் 7 மாதங்கள் கொண்ட ஒரு டியூரேஷன். எதுக்காக நம்ம இந்த 7 months டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆனுவல் பிளானர்ல பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை மெயின் பண்ணி தான் நம்ம அந்த டைம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 26th May. ஓகே, அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். ஆஃப்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச். ஏன் ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நிறைய தடவை நீங்கள் ரிவிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆஃப்லைன்ல கொடுக்கறது. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்கும்போது நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச்ல எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே இதில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச், அதாவது UGTRB இங்கிலீஷோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். மெட்டீரியல் இன்ஃபோஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். ஸோ தட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஸாக தான் உங்களுக்கு வரும். வழக்கம் போல தான் CNR இங்கிலீஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், பிடிஎஃபாக தான் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு ரிலையபிலிட்டி. இப்போ நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஸ் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எவ்வளோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக அதை அரேஞ்ச் பண்ணி படிப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முறை தான் இதை எடுக்க போகிறேன் பிரிண்ட் அவுட்ஸு, அதனால எனக்கு ஃபாண்ட்டை பற்றி எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஐ எம் ரெடி டு பே அப்படின்றவங்க பெருசாகவுமே எடுத்து வச்சு படிப்பாங்க. தேர் ஆர் பீப்புள்ஸ். ஸோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிரிண்ட் அவுட்ஸு எடுத்துக்கலாம், நாங்கள் அனுப்ப போகிற பிடிஎஃப்ஸை வச்சு. சரிங்களா? அதுக்காக தான் பிடிஎஃப்ஸ் அனுப்புறது. நம்ம புக்ஸாக அனுப்பும்போது நிறைய கொரியர் இஷ்யூஸ் இருக்குது. அண்டு அது எல்லாருக்குமே அந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்குதான்னு சொல்ல முடியாது. எழுத்துக்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும், பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கன்சாலிடேட்டாக இருக்காது. அதனால நம்ம பிரிண்ட் அவுட் புக்ஸே கொடுக்கறது கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் டீச்சர்ஸ் விஷஸ் அந்த ஆஸ்பிரண்டோட விஷயம் எப்படி இருக்கோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி அமைச்சிக்கலாம். ஒன் மோர் திங், உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல, இந்த ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணுறது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் கேட்டாலும் நம்மளோட அகாடமியிலேருந்து உங்களுக்கு அதுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், இது வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் அண்ட் பிடிஎஃபாக தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் இது ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச். அண்ட் அதுக்கான ரீசன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ UGTRB இங்கிலீஷ் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்ஸுக்கும் நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கலாம், டெஸ்ட் பேட்ச்னா ஃபுல்லாக தானே கவர் பண்ணுவாங்க, 10 யூனிட்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் கேட்கும்போது 10 யூனிட்டுக்கு தானே கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வியாக இருந்தது. அதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம், 10 யூனிட்டுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும். ப்ளஸ் ஃபுல் யூனிட் டெஸ்ட், ஒரு மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, 10 யூனிட்ஸ் உங்களுக்கு எப்படி ஷஃபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஷேக்ஸ்பியரில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வரும். மற்றபடி ஒரு யூனிட்லேயுமே 3 டெஸ்ட்டு 4 டெஸ்ட் இருக்கக்கூடிய யூனிட்ஸும் இருக்குது.
ஸோ எல்லா யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. பெரிய பெரிய யூனிட்ஸும் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய யூனிட்ஸும் இருக்குது. ஆனால் மினிமம் ஒரு யூனிட்ல உங்களுக்கு வந்து 3 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள் வரும். நீங்கள் எப்படி எக்ஸாமில் வந்து கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்களோ அதே மாதிரி இருக்கும். எம்சிக்யூஸ் டைப்ல ஒரு கொஸ்டின் ABCD அப்படின்ற எம்சிக்யூஸ் ஆப்ஷனோட இருக்கும். வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி சண்டே ஈவினிங் 6 PM பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல உங்களோட டெஸ்ட் வந்துடும். அண்டு அந்த டெஸ்ட் வந்து எந்த டாபிக்ல வரப்போகுது அப்படின்றத அதுக்கு முன்னாடி வாரமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ரெஜிஸ்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு எந்த டாபிக்ல அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ தட் நீங்க 8th அன்னைக்கு நீங்க தயாராகிறதுக்காக. அதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுமே செகண்ட் டெஸ்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் முந்தின வாரமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அடுத்த வாரம் நீங்க எந்த டெஸ்ட் எழுத போறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த டாபிக் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அண்ட் அந்த பர்டிகுலர் சண்டே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட ஆன்சர் மறு வாரத்திற்கான டாபிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாரத்துக்குமே வரும். அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். மேஜர் 10 யூனிட்ஸ் டோட்டல் டெஸ்ட் 30 + 1. அந்த 1 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். அதாவது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட். அதே 150 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட், ஃபைனல் ரிவிஷன் டெஸ்ட் ஆர் ஃபுல் மார்க் டெஸ்ட், எப்படி வேணால் நம்ம அதை சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 150 MCQs இருக்கும் அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஒரு வாரத்துக்கு 150 MCQs இன்ட்டு 30 வாரம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மார்க் டெஸ்ட் ஒரு 150 கால்குலேட் பண்ணிங்கன்னா 4650 4650 MCQs உங்களுக்கு இந்த 10 யூனிட்லையுமே கவர் ஆகிடும். இதுக்கு வந்து அக்காம்ப்ளிமெண்ட்டா ஆர் ஃப்ரீ எப்படி வேணா நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நடந்த UGTRBயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 2022ல நடந்த கொஸ்டின் பேப்பர் வரும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி PYQ பார்த்தீங்கன்னா 90 MCQs வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் நடந்திருக்குது. அந்த எக்ஸாம்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் 90 கேள்விகள் வந்துடும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைக்காலஜியோ அதர் சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அவங்க மேஜரு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் வரும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து ஒரு 1500 Q&A PDF-உமே உங்களுக்கு வரும். அதாவது மேஜர் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். மிடில்லையோ இல்லை ஒரு 6 யூனிட்டோ 8 யூனிட்டோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் PDFs அனுப்புவாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்குமே வந்து கவர் ஆகிடும். அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 11th and 12thலையுமே வந்து கேள்விகள் வரும். இது வந்து BT லெவல் அப்படின்றதுனால 9th and 10th நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் 11th and 12thலையுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம வந்து BT தானே 9th and 10th வரைக்கும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு கிடையாது. எப்பவுமே சேஃபர் சைடை தான் நம்ம பார்ப்போம். அதனால 11th 12thலையுமே உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். எல்லாம் சேர்ந்து 1500 Q&A வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டுமே கொடுக்குறோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி CNR இங்கிலீஷ் அகாடமியில் UGTRB PGTRB டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் QBயில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கேட்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கோமே, எங்களுக்கு எதுவுமே வந்து பெனிஃபிட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக அதாவது ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது அந்தந்த குரூப்பில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்கே இந்த வீடியோ வரும்போதே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒன்லி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வித் மெட்டீரியலோட ஜாயின் பண்ணணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே அதுலேயும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அந்த பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் UGTRB இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியல் ஆர் வித்தவுட் மெட்டீரியலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, மேஜருக்கு மட்டும் ஒரு 4650 கேள்விகள் MCQs ப்ளஸ் இருக்கக்கூடிய இந்த UGTRB PYQ தமிழ் எலிஜிபிலிட்டி PYQ ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாம் சேர்த்து 6400 MCQஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6400 வந்துடும். இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3499 கோட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இது வந்து ஒரு UPI பேமெண்ட் மெத்தட் தான். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதில் வந்து உங்களோட ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து
9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபர்தர் ப்ராசஸை வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணணும், எனக்கு மெட்டீரியல்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்களா டெஸ்ட் பேட்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதே மாதிரி தான் 30 தேர்வுகள் நடக்கும், ப்ளஸ் வந்து ஒரு மார்க் டெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கும் 150 MCQs வரும். டோட்டலாக 4650 MCQs வரும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா UGTRBயோட PYQ, இதுக்கு முன்னாடி நடந்த UGTRBயோட மாடல் கொஸ்டின், தமிழ் எலிஜிபிலிட்டி PYQ 90 MCQs ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில் டெஸ்ட் பேட்ச்க்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா 1500 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸு, அது உங்களுக்குமே வரும் வித் ஆன்சர்ஸோட. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் மெட்டீரியலுக்கு வந்து 4999 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த டோட்டல் MCQs 6400 வந்துடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் டெஸ்ட்டுக்கு வந்து கிளியராக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க, எப்படி வந்து ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், ஒரு மெட்டீரியல்னா அதில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸு கவர் ஆகிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரிஜினல் சோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது எந்த கிளாசிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, பொயட்ரி, ப்ரோஸு, ட்ராமா, ஃபிக்ஷன் எல்லாத்துக்குமே அந்த டாபிக் இருக்கா, அந்த டாப்பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஒரிஜினல் சோர்ஸ் பிடிஎஃப் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து மெட்டீரியல் கொடுக்குறீங்க, இந்த ஒரிஜினல் சோர்ஸ் அந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னா இப்போத்துலேருந்தே டைம் இருக்கும்போதே ட்ராமாவோ ஃபிக்ஷனோ நீங்கள் அதில் படிக்கலாம். படிக்கும்போது இன்னுமுமே உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாகும். அது ஒன்று. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் ஈவன் உங்களோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங்கில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் சோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்ச்சில் போயிட்டு அந்த பர்டிகுலர் சீனோ இல்லை பர்டிகுலர் சாப்டரோ நீங்கள் போட்டு அதை அடிக்கும்போது அந்த கரெக்டான இடத்துல அது கொண்டு வந்து விட்டுரும். நம்ம அதை வரைக்கும் நம்ம கவர் பண்ணி நம்மளோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங்கில் அனுப்பலாம் கொஸ்டின்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணும்போது. இது எப்படி இந்த ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2022 நடந்த UGTRB அப்போ தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு எல்லார்கிட்டையுமே இந்த ஒரிஜினல் சோர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபோ இருந்ததுன்னு சொன்னால் நிறைய முறை அந்த வலியுறுத்தப்பட்டிருக்கோம்ல, எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தராக தேடிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல, எங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் சோர்ஸில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இல்லைங்களா. அழுத்தம் அதிகரிக்கும் போது நிறைய மார்க்ஸ் வரும் இல்லைங்களா. ஏன்னா ஒரு மார்க்குக்கு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூ இருக்குது. இதை நம்ம சொல்லி யாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தட் ஒரிஜினல் சோர்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அதுக்காக தான் வந்து இந்த முறை நாங்கள் ஃபீல் பண்ணோம் எல்லாருக்குமே, அதாவது மெட்டீரியல்னு ஒன்று கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரிஜினல் சோர்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் அண்ட் அதோட தேவையை பற்றியுமே உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன். ஓகே. அண்ட் தென் ஒரு போயட்ரி அப்படின்னு சொன்னால் அதில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரிஜினல் டெக்ஸ்ட் PDF, அது சின்ன போயமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்லையே கவர் ஆகிடும். சப்போஸ் அது வந்து ஒரு பேரடைஸ் லாஸ்ட் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தனித்தனி PDF-ஆக உங்களுக்கு வந்து வந்துடும். அண்டு முக்கியமான இன்ஃபோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே அதை சொல்லியிருக்கணும், இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக வந்து பார்க்கப்படுது. இப்போ ஆல்ரெடி வந்து நாங்கள் PGTRBயில் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக்ஸை வந்து பிரித்து கொடுத்து அதில் வந்து டெஸ்ட் வைக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை எழுதுவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் பேர்டனாக இருக்கிறது இல்லை. மொத்தமாக புக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டோ இல்லை மொத்தமாக PDFஸை வாங்கி வச்சுக்கிட்டோ நம்ம படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் அவ்வளோ படிக்கணுமான்னு சொல்லி. ஸோ தட் வீக்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வரும். இந்த டாப்பிக்கில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு டாபிக்ஸ் அனுப்பிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகிற டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் மெட்டீரியலும் அப்படி தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஹெல்லு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு, இதை வந்து நம்ம 2-3 யூனிட் முடிச்சுட்டு அப்புறமா வந்து படிக்கலாம் அப்படின்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் தெரியும், யூனிட் வைஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட் யூனிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு செகண்ட் யூனிட், தென் தேர்டு, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் 4th யூனிட் எடுக்கிறது, சின்னதாக இருக்கேன்னு அதை முடிக்கிறது, அதுக்கப்புறமா ஒரு யூனிட்ல போயிட்டு போயட்ரி மட்டும் கொடுக்கறது, அதுக்கப்புறமா போயிட்டு ஷேக்ஸ்பியரில் ஒரு 4 போயம் படிக்கிறது. அப்படி வரவே வராது. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம்.
ஏன்னா மேக்ஸிமம் டீச்சர்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க, பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பேட்டர்ன் சிலபஸ் பேட்டர்ன் தான். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வந்து உங்கள் சிலபஸை வச்சுக்கிட்டு நம்மளோட டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சார்சர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த வாரத்தில் கேள்வி வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் சிலபஸோட மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிடுவோம். அப்போ தான் நீங்கள் அதை படிச்சுட்டு தயாராக முடியும். அதுக்காக தான் 2 வாரம் கேப்புமே கூட. அதாவது ஜூன் 8 நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 26th மேலேருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிட்டு உங்களோட டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்டு கம்மிங் டு த பார்ட் ஆஃப் போயட்ரி செக்ஷன் என்னென்னலாம் மெட்டீரியலில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போயட்டோட இன்ஃபோ, அஃப்கோர்ஸ் பப்ளிகேஷன் இன்ஃபோ, அண்ட் தென் சம்மரி ஆஃப் த போயம், அதே மாதிரி அதில் ஃபார்ம், மீட்ரு, ரைம் ஸ்கீம், இது எல்லாமே. அதாவது எந்தெந்த போயம்க்கெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகுதோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரும். இஃப் சப்போஸ் ஃப்ரீ வேர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு அந்த ரைம் ஸ்கீம்லாம் வராது இல்லைங்களா, அது நமக்கு தெரியணும். அண்ட் தென் சிம்பிள்ஸு, டிவைசஸ் அண்ட் அதோட தீமு, அதே மாதிரி செட்டிங்ஸும் கான்டெக்ஸ்ட் இஃப் எனி அதுக்கு அப்ளிகபிளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மெட்டீரியலில் கவர் ஆகும். இது போயட்ரிக்கு ரிலேட்டடான மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில். இப்போ ஒரு ப்ரோஸ் டாபிக் இருக்குது, அப்போது உங்கள் மெட்டீரியலில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ப்ரோஸ்க்கு கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் பிடிஎஃப், அண்ட் தென் ஆத்தர் இன்ஃபோ, பப்ளிகேஷன் இன்ஃபோ, இன்ட்ரோடக்ஷன், சம்மரி, அனாலிசிஸு, தீம்ஸு, இம்பார்ட்டண்ட் கோட்ஸ் இல்லைங்களா, ஒரு ஆத்தர் இன்னொருத்தரை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி ஒருத்தரை பற்றியே வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோட்ஸு அந்தந்த டாப்பிக்கு தகுந்தது போல் உங்களுக்கு வந்துடும். அதுலேயுமே ஏதாவது ரெஃபரன்சஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரெஃபரன்சஸ் இஃப் எனி இருந்ததுன்னு சொன்னால் அதுவுமே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஃபிக்ஷன். இதுலையும் ஒரிஜினல் டெக்ஸ்டோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். சீன் வைஸ், ஆக்ட் வைஸு, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அஃப்கோர்ஸ் ஆத்தர்ஸ் இன்ஃபோ, அவங்களுக்கு ஏதாவது சூடோநேம் நேம் இருக்குதா, பென் நேம் இருக்குதா, எங்கே படிச்சிருக்காங்க, ஏதாவது போயட்டோட அவங்களுக்கு ரிலேட் ஆகியிருக்காங்களா, கான்டெம்போரரியா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஆத்தர்ஸ் இன்ஃபோ. அஃப்கோர்ஸ் பப்ளிகேஷன் இன்ஃபோ, இன்ட்ரடக்ஷனு, அண்டு ஒரு கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரோட அனாலிசிஸ், கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது நிக் நேம் இருக்குதா, பர்டிகுலர்லி ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவாங்க இல்லைங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஷேக்ஸ்பியரில் பக், அவரோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிட்சம்பர் நைட்ஸ் ட்ரீமில் இருக்கக்கூடிய பக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிக் நேம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் அனாலிசிஸ்லாம் வந்துடும். ஆக்டு, சீன்ஸு, பிளாட்டு, சம்மரி அண்ட் தீம்ஸு, சிம்பிள்ஸு, மோட்டிவ்ஸு. அஃப்கோர்ஸ் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் எந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரில் கோட்ஸ் கொடுத்துட்டு கூட இது எந்த கோட்டு யார் எந்த ட்ராமாவில் சொல்லியிருக்காங்கன்னு கூட கேட்டுருவாங்க. ஐ மீன் எந்த பிளேலன்னு கேட்டுருவாங்க இல்லைங்களா. அதனால் ஷேக்ஸ்பியரோட பிளேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு. அஃப்கோர்ஸ் உங்களோட யூபிஐ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே ஆர் பேடிஎம். இதுக்கு வந்து நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வித் மெட்டீரியலோடு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4999 பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை 9894955307 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பும்போது உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து இது என்னென்ன நீங்கள் செய்யணுன்றத உங்களுக்கு உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு வருமோ எல்லா டவுட்ஸுமே நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். வழக்கம் போல் இப்போத்துலேருந்தே உங்களோட எஃபர்ட்டை வந்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஒரு வேகன்சி நமக்காக காத்துட்ருக்குது. கரெக்டான எஃபர்ட்டு கரெக்டான நேரத்தில் சரியான விகிதத்தில் அது செயல்படுத்தப்படுமானால் அந்த வெற்றி நமக்கே உண்டானது. அதை வேற யாராலையும் வந்து தட்டி பறிக்க முடியாது, முயற்சி நம்மளோட இருக்கும்போது. ஸோ உங்களோட நல்ல முயற்சி நல்ல வெற்றியை நோக்கி அமையட்டும் அப்படின்னு சொல்லி on behalf of CNR English Academy, we wish you all the very best for all your examinations and all your preparations. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் தேவையோ அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.